ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவி ஏற்றுக்கொண்டதன் பின்னர் மேற்கொள்ளும் முதல் சுற்றுப்பயணமாக இன்று பிற்பகல் நாட்டிலிருந்து இந்தியா புறப்பட்டு செல்கிறார். இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் அழைப்பின் பேரில் உத்தியோகபூர்வ சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க 17ஆம் திகதி வரையில் இந்தியாவில் தங்கியிருப்பார் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சுற்றுப்பயணத்தின் போது இந்திய ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருடனான இருதரப்பு சந்திப்பில் முக்கிய விடயங்கள் குறித்தும் கலந்துரையாடப்பட உள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, இந்தியாவின் துணை ஜனாதிபதி ஸ்ரீ ஜக்தீப் தன்கர், இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெயசங்கர், இந்திய சுகாதார அமைச்சர் ஜே.பி. நந்தா, இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஸ்ரீ அஜித் தோவல் உள்ளிட்ட இராஜதந்திரிகள் பலருடனும் கலந்துரையாட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையில் முதலீடு மற்றும் வணிகம் தொடர்புகளை பலப்படுத்தும் நோக்கில் புது டெல்லியில் நடைபெறவிருக்கும் வர்த்தகர்களுடனான சந்திப்பிலும் ஜனாதிபதி கலந்து கொள்ள இருக்கின்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவிற்கான 3 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்கின்ற இந்த வேளையில் 5 அமைச்சுகளுக்கான பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். டிஜிட்டல் பொருளாதார அமைச்சராக இரங்க வீரரத்ன, பாதுகாப்பு அமைச்சராக மேஜர் ஜெனரல் அனுர ஜெயசேகர, நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சராக டாக்டர் ஹர்சன சூரிய பெரும, வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலா அமைச்சராக அருண் ஹேமச்சந்திர, தொழில் அமைச்சராக மஹிந்த ஜெயசிங்க ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர்.